ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழத்தை வச்சு அல்வா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த மாதிரி பழுத்த வாழைப்பழத்தை அந்த அளவுக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். ஆனால் அந்த வாழைப்பழத்தை வச்சு இவ்வளோ டேஸ்டியான ஒரு அல்வா செய்யலான்னு சொன்னால் யார் தான் வேணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 வாழைப்பழத்தை நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இந்த அல்வாவை எந்த வாழைப்பழத்தில் வேணும்னாலும் செய்யலாம். இப்போ வாழைப்பழத்தில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி உரிச்சிட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சதுக்கப்புறமா கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற எல்லா வாழைப்பழத்தையும் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கணும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வாழைப்பழம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்கறதுனால இதனோட டேஸ்ட்டு இன்னுமே நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சதுக்கப்புறமா நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது மாதிரி வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டணும். அப்போ தான் இதில் இருக்கிற தூசு கல்லெல்லாம் நம்மளுக்கு போயிடும். நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் தூசு கல்லெல்லாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். கல் தூசு இருந்தால் இது மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த முந்திரியோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே நெய் கூட இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த நெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழ பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பழ பேஸ்ட்டு சேர்க்கும்போது ஸ்டவ்வை சிம்மில் இருக்கணும். நீங்கள் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த அல்வா செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த நெய்யும் அந்த வாழைப்பழ பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் ஓரளவு பிரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு இந்த அல்வாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதில் இருக்கிற நெய்யெல்லாம் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் இதை செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்த உடனே சூடாக இருக்கும்போதே நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது நல்லா சூடு இல்லாத மாதிரி ஆறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா நல்லா சுத்தமாக சூடு இல்லாமல் ஆறி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கத்தி வச்சு நம்ம பீஸ் போட்டு எடுத்தோம்னா ஒரு டேஸ்டியான வாழைப்பழ அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பழுத்த வாழைப்பழத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.